ஆல் ஐஸ் ஆன் ரஃபா. உச்சக்கட்ட கோபத்தில் உலக நாடுகள், சிக்கலில் இஸ்ரேல். ரஃபாவில் என்னதான் நடந்தது? ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற தொடர் இப்போ உலகெங்கும் உச்சரிக்கப்படுற தொடரா மாறி இருக்கிற நிலையில இதற்கான காரணம் குறித்து நம்ம பார்க்கலாம். இப்போ உலகெங்கும் உச்சரிக்கப்படுற ஒரு தொடர்னா அது ஆல் ஐஸ் ஆன் ரஃபா தான். பாலஸ்தீனத்துக்கு ஆதரவா உலகத்தோட பல்வேறு நாடுகளும் குரல் கொடுப்பதை குறிக்கிறதுக்காக இந்த தொடர் இருக்கு. ஆனா இது எப்படி உருவானுச்சு, இதுக்கு அர்த்தம் என்ன, இந்த சொற்றொடருக்கான பின்னணி என்ன அப்படிங்கறது குறித்து முதல்ல நம்ம பார்க்கலாம். இஸ்ரேல் காசா இடையே கடந்த பல மாதங்களா மோதல் நடந்துட்டு இருக்கிறது அனைவருக்கும் தெரியும் தானே. காசால இருக்கக்கூடிய ஹமாஸ முழுமையா அழிக்கிற வர ஓய போவதில்லை அப்படின்னு இஸ்ரேல் அறிவிச்சிருந்தது. இதன் காரணமா காசால ஒவ்வொரு பகுதியிலையும் ஹமாஸ் தாக்குதல்களை நடத்திட்டு இருந்துச்சு. ஏற்கனவே வடக்கு காசாவில தன்னோட தாக்குதல்களை இஸ்ரேல் தீவிரப்படுத்தியிருந்த நிலையில அடுத்து தெற்கு காசால இருக்கக்கூடிய ரஃபா நகர்ல தாக்குதல் நடத்த போவதா அறிவிச்சிருந்துச்சு. அப்படி இருந்த போதிலும் ரஃபா அப்படிங்கிறது பாலஸ்தீன மக்கள் அதிகமா வாழக்கூடிய நகரங்கள்ல ஒன்று. காசாவுடைய ஒட்டுமொத்த மக்கள் தொகையில சுமார் 50%, அதாவது 10 லட்சம் பேர் அங்கு இருக்கிறதா கூறப்படுது. இந்த ரஃபா நகர் எகிப்து எல்லையை ஒட்டி அமைஞ்சிருக்கு. அங்கு பல அகதிகள் முகாம்களும் இருக்கு. இதனால ரஃபால தாக்குதல் நடத்தினா அது பேரழிவை தரும் அப்படின்னு உலக நாடுகள் எச்சரிச்சது. அவ்வளவுதான், எல்லா விஷயங்களிலுமே இஸ்ரேலுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய அமெரிக்கா கூட ரஃபா மீது தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு இஸ்ரேலை எச்சரிச்சது. அதே போல சர்வதேச நீதிமன்றமும் காசா பிராந்தியத்துல இஸ்ரேல் தன்னுடைய ராணுவ நடவடிக்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கணும்னு வலியுறுத்தினுச்சு. இருந்த போதிலுமே இந்த எச்சரிக்கை எல்லாத்தையும் புறந்தள்ளிவிட்டு இஸ்ரேல் ரஃபா மீது தாக்குதலை தொடங்குனுச்சு. கடந்த ஞாயிற்றுக்கிழமை பிற்பகுதியில ரஃபா மீது இஸ்ரேல் தாக்குதலை நடத்தினுச்சு. இஸ்ரேலுடைய ஏவுகணைகள்ல ஒண்ணு ரஃபால இருக்கக்கூடிய புலம்பெயர்ந்த மக்களுடைய முகாமை தாக்குனுச்சு. இதுல 45 பேர் சம்பவ இடத்திலேயே கொல்லப்பட்டாங்க. 200க்கும் அதிகமானோர் காயமடைஞ்சிருக்காங்க. இந்த சம்பவம் உலகெங்குமே பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தினுச்சு. ஐநாவுடைய UNRWA அமைப்பு இந்த கொடூர தாக்குதல் குறித்து மிகவும் காட்டமான சில கருத்துக்களையும் தெரிவிச்சது. இது குறித்து அவங்க சொல்லும் போது பூமியில இருக்கக்கூடிய நரகமா காசா மாறிட்டு காசா மக்கள் தாக்குதல்ல இருந்து தப்பிச்சு பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல முயல்றாங்க. ஆனா துரதிருஷ்டவசமா காசாவுல பாதுகாப்பான இடம் அப்படிங்கிற ஒண்ணு இப்போ இல்ல அப்படின்னு சொன்னாரு. முதல்ல தெற்கு ரஃபா பகுதியில நடந்த தாக்குதல்ல ஹமாஸை சேர்ந்த 2 முக்கிய தலைவர்கள் கொல்லப்பட்டதா இஸ்ரேல் அறிவிச்சது. இருந்த போதிலுமே இதுக்கு உலகெங்கும் மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பு கிளம்பினுச்சு. அகதிகள் முகாம்ல தாக்குதல் நடத்திட்டு இஸ்ரேல் இப்படி அறிவிப்பதை ஏற்கவே முடியாதுன்னு உலக நாடுகள் கண்டனம் தெரிவிச்சது. இந்த சூழல்ல தான் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவும் ரஃபா தாக்குதல் துரதிருஷ்டவசமானது அப்படின்னும் அது பெரிய தவறுதான் அப்படின்னு சொன்னாரு. பொதுமக்களுக்கு ஆபத்து ஏற்படுத்த கூடாதுன்னு பல்வேறு முயற்சிகளை நாங்க எடுத்தோம். இருந்தாலுமே அதை தாண்டி இந்த தவறு நடந்துட்டதா அவர் வேதனையும் தெரிவிச்சாரு. ஆனாலும் ஹமாஸ் அழிக்கக்கூடிய நடவடிக்கை தொடரும்னு அவர் சொன்னது கொந்தளிப்பை ஏற்படுத்தினுச்சு. இந்த தாக்குதலை தொடர்ந்தே ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற சொற்றொடர் இணையத்துல பரவ தொடங்கி இருக்கு. SHAHW4012 அப்படிங்கிற இன்ஸ்டா யூசர் தான் முதல்ல இந்த போஸ்டரை பகிர்ந்தாரு. AI மூலமா உருவாக்கப்பட்ட இந்த போஸ்டர்ல ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற சொற்றொடர் முதல்ல இடம் பெற்றிருந்துச்சு. உலக சுகாதார அமைப்போட காசாவுக்கான பிரதிநிதியான ரிச்சர்ட் பீபர்கான் அப்படிங்கிறவர் தான் ஆல் ஐஸ் வேர் ஆன் வாட் இஸ் ஹேப்பனிங் இன் ரஃபா அப்படின்னு சொல்லியிருந்த நிலையில அதிலிருந்த ஆல் ஐஸ் ஆன் ரஃபா அப்படிங்கிற சொற்றொடர் உருவாகி இருக்கும்னு கூறப்படுது.